இருந்த ஒரு அடர்ந்த காட்டில் பல்லாயிரம் மரங்களும் பச்சை புல்வெளிகளும் இருந்தன. கிளைகளில் பறவைகள் கீதமிட்டுக் கொண்டிருந்தன. அந்த காட்டின் வழியாக ஒரு வஞ்சக நரி நடந்து கொண்டிருந்தது. ஐயோ, எனக்கு கடுமையாக தாகமாக இருக்கிறது, எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று அது திரும்ப திரும்ப சொன்னது. அதன் நாக்கு வறண்டு கண்கள் சோர்வாக காணப்பட்டன. காட்டின் நடுவே ஒரு பழைய கிணறு இருந்தது. அது பச்சை பசேல் என்று புல்லால் சூழப்பட்டிருந்தது. அதனுள் மிக தெளிந்த நீர் ஒளிவிட்டுக் கொண்டிருந்தது. நரி கிணற்றின் அருகே வந்ததும் நீரை பார்த்து மகிழ்ச்சியுடன் முகத்தை கிணற்றுக்குள் நுழைக்கத் தொடங்கியது. ஆனால் எதிர்பாராத விதமாக அதன் சமநிலை கலைந்து தலைகீழாக கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. அடடா, என்ன சிக்கல் இது, இங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்று நரி தண்ணீரில் மிதந்து கொண்டு சிந்தித்தது. அதன் ஈரமான ரோமங்கள் உடலுக்கோடு ஒட்டிக்கொண்டன. அது பலமுறை கிணற்றின் கண்களை பிடித்து ஏற முயன்றது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நழுவிவிட்டு கீழே விழுந்தது. அதற்குள் ஒரு முட்டாள் ஆடு கிணற்றின் அருகில் வந்தது. அது உள்ளே ஒளிந்திருந்த நரியை பார்த்து ஆச்சரியமாக கேட்டது, நரி, நீ அங்கே என்ன செய்கிறாய்? நரி உடனே ஒரு திட்டம் நினைத்தது. தனது முகத்துக்கு ஒரு நல்ல முகப்பை தந்து, ஓஹோ, இந்த நீர் மிக்க இனிமையா இருக்கு, நீங்களும் குடிக்கலாம் என்று கூறியது. ஆடு மகிழ்ச்சியுடன், ஆமாமா, நல்ல தண்ணீரா என்று கேட்டது. ஆமாம், நன்றாகவும் குளிர்ச்சியுடனும் இருக்கிறது என்று நரி கூறியது. கூட யோசிக்காமல் கிணற்றுக்குள் தள்ளி விழுந்தது. உடனே அதன் முதுகின் மீது ஏறி ஒரே துள்ளலில் கிணற்றிலிருந்து வெளியேறியது. ஆடு அதிர்ச்சியடைந்து, நரி, நீ என்ன செய்கிறாய் என்று அழைத்தது. நரி கிணற்றின் ஓரத்தில் நின்று, முட்டாளே, யோசிக்காம ஏதாவது செய்யக்கூடாது என்று கூறி சிரித்தபடியே ஓடிவிட்டது. ஆடு இருட்டான கிணற்றுக்குள் சிக்கிக்கொண்டு வருத்தப்பட்டு நின்றது. அதன் கருப்பு கண்களில் அதிர்ச்சி மற்றும் ஏமாற்றம் பிரதிபலித்தன. மேலே இருந்து சிறிய ஒளியொன்று அதன் மீது விழுந்து கொண்டிருந்தது. ஆட்டு தனது கால்களை வளைத்து கிணற்றிலிருந்து தப்பிக்க முயன்றது. அதன் தசைகள் வலுவாகி கால் கற்களை பற்றிக் கொண்டன. கண்கள் உறுதியுடன் மேலே நோக்கி பார்த்தன. ஆனால் எதிர்பாராத விதமாக அதன் கால் வழுக்கி மீண்டும் தண்ணீரில் விழுந்தது. தண்ணீர் சீறி பாய்ந்தது. ஆட்டு தன்னுடைய தலையை பின்சாய்த்து கூச்சலிட ஆரம்பித்தது. அதன் ஒலி கிணற்றின் சுவர்களில் எதிரொலித்தது. வெளியே காட்டு வாழ்க்கை இயல்பாக சென்று கொண்டிருந்தது. ஒரு பெரிய யானை காட்டுக்குள் நடந்து வந்தது. அதன் பரந்த செவிகள் சற்றே அசைந்தன. அது தன்னை நோக்கி வரும் ஒலியை கவனித்தது. மெதுவாக அதன் பெரும் கால்களை நகர்த்தி யானை கிணற்றின் அருகே வந்தது. யானை தனது முதுகை சாய்த்து நீண்ட தும்பிக்கையால் கிணற்றுக்குள் பார்த்தது. கீழே இருந்த ஆட்டின் பரிதாபகரமான நிலை அதை உள்ளிருந்து பாதித்தது. யானை தன்னுடைய பெரும் வலுவை பயன்படுத்தி ஒரு வலுவான கொடியை பிடித்து இழுத்து அதை கிணற்றிற்குள் இறக்கியது. ஆட்டு முன்கால்களை விரித்து கொடியை பற்றிக் கொண்டது. அதன் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கை ஒளிர்ந்தது. கிணற்றின் சுவரில் கால்களை வைத்து கொடியை பற்றிக் கொண்டு மெதுவாக மேலே ஏறியது. யானை கவனமாக கொடியை பிடித்து மெதுவாக இழுத்தது. வெளியே வந்ததும் ஆட்டு நிலத்தில் சோர்வாக உட்கார்ந்தது. அதன் கண்களில் நன்றி காணப்பட்டது. யானை அதை அன்பாக பார்த்தது. கணங்கள் சில கழிந்ததும் ஆட்டு திரும்பி பார்த்தது. அது இதற்கு முன்பு இருந்ததை விட புத்திசாலியாகவும் தெளிவாகவும் இருந்தது. அதன் பார்வையில் ஒருவகை அனுபவம் கலந்திருந்தது. காட்டின் மத்தியில் பல்வேறு விலங்குகள் ஒன்று சேர்ந்து இருந்தன. ஆட்டு மையத்தில் நின்று தன்னுடைய அனுபவத்தை அனைவருடனும் பகிர்ந்தது. அருகிலிருந்த விலங்குகள் அதை ஆர்வத்துடன் கேட்டன. தொலைவில் ஒரு புதரில் இருந்து ஓர் நிழல் தெரிந்தது. அது மெதுவாக அலகை மேலே தூக்கி பார்த்தது. பின்னர் சாதுவாக தன் வாலை கிளர்த்தி கொண்டு நகர்ந்தது. ஆட்டு அதனை கவனித்தது. ஆனால் இப்போது அதன் உள்ளத்தில் பயம் இல்லை. அது கற்றுக்கொண்டிருந்தது. எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு யோசிக்க வேண்டும். முடிவுகளை அவசரமாக எடுக்கக்கூடாது.
தவறுகளை உணர்ந்து அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள்.